ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு ஸ்ரீ ரெங்கநாதன் திருவழியிலேயே சரணம். நம்ம போன பதிவில் கருடாழ்வாரை பற்றி பார்த்தோம். இப்போ கருடாழ்வாரை சேவிச்சுட்டு அப்படியே சைடில் லைனில் நிற்க ஆரம்பிக்கணும். அப்படியே நிற்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக இந்த கருட மண்டபம் ஃபுல்லாக அந்த தூண்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் நிறைய சிற்பங்களில் வந்து கருடாழ்வார் இருப்பார். இங்கே மட்டும் இல்லை, இந்த கோயிலில் நிறைய தூண்களில் பார்த்தீங்கன்னா கருட வாகனத்தில் பெருமாள் வர்ற மாதிரி நிறைய இடத்துல கருடரை வந்து சிற்பமாக செதுக்கியிருப்பாங்க. அதாவது தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்கள் இருக்கும். நம்ம கருடாழ்வாரோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நெல் காணிக்கை கொடுக்கும் இடம்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல தான் நம்ம கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் சில பேர் வந்து வேண்டிக்குவாங்க. முதல் நெல்லை வந்து நான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அவங்கெல்லாம் கொண்டு வந்து இங்கே காணிக்கை செலுத்துவாங்க நெல்லை. அது அந்த இடம் தான். அது பக்கத்துலேயே நம்ம ஆண்டாளம்மா இருப்பாங்க. யாருன்னா நம்ம கோயிலுடைய யானை. இவங்க வந்து இந்த கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து லக்ஷ்மி. ஆனால் இந்த இடத்துல வந்து ஆண்டாளம்மா நிற்பாங்க உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக. ரிட்டன் சாமி கும்பிட்டுட்டு வந்து இந்த இடத்துல ஆண்டாளம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இவங்களை பற்றின விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் பெருமாள் சேவிச்சுட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக சொல்கிறேன், சரியா? அடுத்தது ஆரியப்பட்டாள் வாசல். இந்த வாசலில் ஒரு புறம் சக்கரத்தாழ்வாரும் ஒரு புறம் கருடாழ்வாரும் இருந்து காவல் காக்கிறதா சொல்லுவாங்க. இந்த வாசலில் ஒரு பித்தளை படி இருக்கும். இந்த படியை தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும். அப்புறம் சைடில் காவல் தெய்வமாக கருப்பு சாமி இருப்பதா சொல்கிறாங்க. நுழைஞ்சோன்னே பார்த்தோம்னா சைடில் ஒரு மாலை சாத்தி ஒரு விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. யாருக்காகன்னா கருப்பு சாமிக்காக தான். யாராவது கெட்ட எண்ணத்தோடு உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அவங்கள வெளியில் தள்ளி விட்டுருவார். பெருமாளை சேவிக்கிற நோக்கத்தில் மட்டும்தான் உள்ளே போகணும். திருடர்கள்லாம் கெட்ட எண்ணத்தோடு உள்ளே போனாங்கன்னா அவங்கள உடனே காட்டி கொடுத்துருவாரு. அவ்வளோ பவர் இருக்குது இந்த கருப்பு சாமிக்கு. அதுக்கப்புறம் கம்பத்தடி ஆஞ்சநேயர். இவர் உள்ள கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே இருப்பார். அதாவது தங்க கொடிமரம் இருக்கும். உள்ள நுழைஞ்சோன்னா அதுக்கு முன்னாலேயே ரைட் ஹேண்ட் சைடில் இருப்பார். இவர்கிட்ட எந்த தடங்களும் இல்லாமல் நான் மூலவரை சேவிக்கணும் அப்படின்னு கேட்பேன். அவர்கிட்ட கேட்டால் சீக்கிரமாக கண்டிப்பாக மூலவரை சேவிச்சுட்டு தான் வெளியே வருவோம். இது எனக்கு ஒருத்தர் சொல்லி அதையே நான் ஃபாலோ பண்ணுறேன். இவரை நல்லா கவனிச்சா தெரியும். இவர் கண் அப்படியே பேசும். வாமா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கும். அப்படியே பாசமாக இருப்பார், அன்பாக இருப்பார். அப்புறம் வரும்போது இவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் வருவேன். அடுத்தது தங்க கொடிமரம். இந்த தங்க கொடிமரம் 10 அடி ஆழமாக குழி தோண்டி புதைச்சி அதில் 6 அடிக்கு மேடை மாதிரி வச்சு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக 30 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக தகன்னு கொடிமரம். 2 பக்கமும் பாவை விளக்கு. 2ம் அழகாக இருப்பாங்க 2 பேரும். நான் எப்போ போனாலும் இவங்க அழகை பார்த்து ரசிச்சுட்டு கொடிமரத்தடியிலேயே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மூலவர் சேவிக்க உள்ளே போவேன். ரிட்டன் வரும்போது விழுந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் போகிற பெருமாள் கோயில்களை நுழைக்கும் முந்தையே நமஸ்காரம் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். சேவிச்சுட்டு ஒரு ரிட்டன் வரும்போது நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இந்த கொடிமரத்தடியில் பலிபீடம் இருக்கும். கோயிலில் உற்சவம் நடக்கும்போது இந்த கொடிமரத்தில் தான் கொடியேற்றுவாங்க. ஊரில் மழை இல்லைன்னா இந்த பலிபீடத்துக்கு அபிஷேகம், அதாவது திருமஞ்சனம் செஞ்சால் மழை பெய்யும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணத்தால் மூலவர் சேவிக்க முடியலை அப்படின்னா இந்த கொடிமரத்தடியிலேயே நமஸ்காரம் பண்ணி மூலவரை சேவித்த மாதிரி அப்படியே ஒரு கற்பனை பண்ணி மூலவரை சேவிச்சுக்கிட்டு அப்படியே விழுந்து கும்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சில பேர் முடியாதவங்க இந்த கொடிமரத்தடியில் விழுந்து சேவிச்சாலே பெருமாளை சேவித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு போனால் 100 ரூபாய் டிக்கெட்டில் பெருமாள் சேவிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் ஃப்ரீ டிக்கெட்டில் பெருமாளை சேவிக்கலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் டிக்கெட்டில் இப்போ நம்ம இன்றைக்கி பெருமாள் சேவிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த சைடு லைனில் நிற்கும் போதே அந்த 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நுழையிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா மேலே வந்து டிராயிங் இருக்கும். அதில் வந்து கருடாழ்வார் இருப்பார். ஆழ்வார் வந்து பாம்புகளே அணிகலன்களாக அணிஞ்சிருக்காரு இல்லையா, அந்த பாம்புகளோட பேரை வந்து வரிசையாக எழுதியிருப்பாங்க. அதாவது தலையில் வந்து சங்கசூடன், வலது காதில் பத்மன், இடது காதில் மகாபத்மன், கழுத்தில் கார்கோடகன், பூணூல்ல வாசுகி, வலது தோள்பட்டையில் குளிகன், இடது மணிக்கட்டில் சேஷன், இடுப்பில் தக்ஷன். இப்படி இருக்க டிராயிங் பார்த்தீங்கன்னா அந்த வலது கை பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் 2 துவாரபாலகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே 2 விதமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பித்தளை படியை வந்து நம்ம மிதிக்காமல் தாண்டி போகிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த படியை தாண்டி போனோன்னா நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு திரும்பணும். ரைட் ஹேண்ட் சைடு திரும்பும்போது பார்த்திங்கன்னா உடையவருடைய டிராயிங் இருக்கும். அது என்ன டிராயிங்னா, திருப்பதி பெருமாளை வந்து சில பேர் ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க இவர் வந்து முருகன், மலை மேலே இருக்கிறதுனால இவரும் முருகன் அப்படின்னு சொல்லி சைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், அதனால் இங்கே இருக்கிறவர் வந்து முருகன் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வைஷ்ணவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லை இவர் பெருமாள் சொல்லியிருக்காங்க. இப்படி 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. உடனே ராமானுஜர் என்ன பண்ணாருன்னா, நீங்க வந்து வேலை கொண்டு வாங்க, நாங்க சங்கு சக்கரத்தை எடுத்துட்டு வரோம். இவர் முருகனா இருந்தா வேலை கையில சாத்திக்கிட்டு நமக்கு காட்சி கொடுக்கட்டும், இல்ல பெருமாளா இருந்தா சங்கு சக்கரத்தை சாத்திட்டு நமக்கு காலையில காட்சி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ராத்திரியில போய் என்ன பண்ணிட்டாங்க,
நட சாத்தும் போது அவருடைய காலடியில் சைவர்கள்லாம் வேலை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, வைஷ்ணவர்கள் சங்கு சக்கரத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதாவது நம்ம ராமானுஜர் கொண்டு போய் வச்சுட்டாரு. வச்சுட்டு கதவை சாத்திட்டு எல்லாம் வெளியில வந்து உட்கார்ந்துட்டாங்க. விடிஞ்சு கதவை திறக்கும் போது சங்கு சக்கரத்தோட பெருமாள் காட்சி கொடுத்தாராம். அதனால வைஷ்ணவர்கள் எல்லாம் வந்து இவர் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்க இதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சைவர்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்களாம். அந்த காட்சியை தான் இங்க டிராயிங்கா வரைஞ்சிருக்காங்க. கோயிலுக்கு போகும்போது குழந்தைங்களையும் கூட்டிட்டு போய் இந்த டிராயிங்கை காட்டி அவங்களுக்கும் நீங்க சொல்லிக் கொடுங்க. அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டா அவங்க கோயிலுக்கு வருவாங்க. ஏன் வந்து ராமானுஜர் கையில இருக்கு சங்கு சக்கரத்தை சீனிவாச பெருமாளான திருப்பதி பெருமாளுக்கு எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்ற விஷயத்த தெளிவா அவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களும் புரிஞ்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு கூட கோயிலுக்கு வருவாங்க. அதுக்காக தான் இந்த கதையை சொல்றது. இதுக்கப்புறம் நம்ம சந்தன மண்டபத்துக்குள்ள நுழையிறோம். இந்த சந்தன மண்டபத்துல நுழைஞ்ச உடனேயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்திலேயே ரொம்ப பக்கத்திலேயே கருடாழ்வார் இருப்பாரு. அந்த கருடாழ்வாருக்கு வந்து 2 மனைவிகள். அவங்க 2 பேருமே வலது கை பக்கம் ஒருத்தவங்களும் இடது கை பக்கம் ஒருத்தவங்களும் டிராயிங்கா இருப்பாங்க. அதாவது வலது கை சைடு ருத்ரை அப்படின்னும் இடது கை பக்கம் இருக்கிறவங்க பேரு சுகீர்த்தி. இவங்க 2 பேரையுமே டிராயிங்கா வரைஞ்சிருப்பாங்க. இந்த இடத்துல இருக்க கருடாழ்வாரையும் இவங்க ருத்ரை சுகீர்த்தி இந்த 2 பேரையும் நம்ம சேவிச்சுக்கிட்டே அப்படியே லைன்ல நடந்து போய்கிட்டே இருக்கணும். நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கனே கண்ணாடி அற சேவையும் வரும். ஆனா அதெல்லாம் வந்து அந்த சேவை நாட்கள்ல மட்டும்தான் திறந்திருக்கும், மற்ற நாள்ல அந்த கதவும் மூடி இருக்கும். அப்படியே போய் துவாரபாலர்களையும் சேவிச்சுக்கிட்டே உள்ள போறோம். சேவிச்சுட்டு உள்ள நுழையிறோம். உள்ள நுழைய ஆரம்பிக்கும் போது கன்ஃபார்மா நம்ம பேசவே கூடாது. பெருமாள் சேவிக்க வந்திருக்கோம்னா பெருமாள் சேவிக்கிற எண்ணத்தோட மட்டும்தான் நம்ம உள்ள போய் சேவிக்கணும். என்ன பிரார்த்தனை இருக்கோ அதெல்லாம் சேவிச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன தோணுதுன்றதெல்லாம் சொல்லிட்டு நம்ம நேராக கிட்டக்க பெருமாள் கிட்டக்க போன உடனேயுமே வேகமா நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. நின்னெல்லாம் சேவிக்க முடியாது. அதனால அந்த இடத்துக்கிட்ட போனோன்னா தயவு செஞ்சு யாரும் கண்ணை மூடிட்டு நின்றாதீங்க. நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்றாங்க. அந்த இடத்துல போனோன்னா கண்ணை மூடிடுவாங்க. அவங்க போங்கன்னு பிடிச்சி தள்ளிடுவாங்க. இவங்க சாமியவே பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணணும், போகும்போது இப்படி கொஞ்சம் கேப் கிடைக்கும் போதே பாத சேவை பார்க்கணும். நம்ம பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமானது பாத சேவை தான். அதனால காலை முதல்ல சேவிக்கணும். பாத சேவையை சேவிச்சுட்டு அப்படியே மார்புல மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க, அவங்களையும் சேவிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம முகத்தை சேவிக்கணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு கீழே பார்த்தீங்கன்னா உற்சவர் இருப்பார். உற்சவர்னா நம்பெருமாள் இருப்பார். அவரையும் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி வரணும். நம்ம நம்பெருமாள் இருக்கார் இல்லையா, இந்த நம்பெருமாள் பற்றின விஷயங்கள் வந்து நான் வந்து அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்பெருமாளை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம இதை விட்டு இறங்கி வந்தோடனே நேராக ஒரு கிளிமண்டபம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிளிமண்டபத்துக்கு மேலே உள்ள ஒரு டிராயிங் இருக்கும். என்ன டிராயிங் பார்த்தீங்கன்னா துலுக்க நாச்சியார் இருப்பாங்க, உள்ள தள்ளி இருப்பாங்க. ஏன் அந்த இடத்துல துலுக்க நாச்சியார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பெருமாளுக்கு நம் பெருமாள் அப்படின்ற பேர் ஏன் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்பெருமாளையும் நல்லா சேவிச்சுட்டு கீழே இறங்கி வந்தோம்னா பெருமாளுடைய பாத சேவை இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெரிய பெல் இருக்கும். அந்த பெரிய பெல் இருக்கு இல்லையா, அது பேர் வந்து அரவணை மணி. அந்த அரவணை மணியை பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணா. ரெங்கநாதா. ஸ்ரீ ரெங்கநாதன் திருவடிகளே சரணம்.